விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி கிராமம் நீரில் மூழ்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அந்த கிராமத்தில் எவ்வளவு குடும்பங்கள் வசிக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை தற்போது என்னவாக உள்ளது? அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இந்த கிராமம் மொத்தம் 3-4 கிராமம் சின்ன சின்னதா அடுத்தடுத்து இருக்கு. இந்த கொய்யாத்தோப்பு, அதே போல பாத்திமா காலனி உள்ளிட்ட கிராமங்கள் சின்ன சின்னதாக இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் ஆனந்த் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற பலர் உள்ள சிக்கி இருக்கிறவங்களும் வரக்கூடியது கூட நம்ம கிட்ட காட்சியா பார்க்க முடியுது. ஒரு சிலர் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறது கூட எனக்கு பின்னாடி பார்க்க முடியுது காட்சிகளாக. ஏராளமான பெண்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே இங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான உதவி வரணும். எங்களை சுத்தி இவ்வளவு தண்ணி இருக்குங்க, ஆனா குடிக்க தண்ணி இல்லை அப்படின்றத அவங்களுடைய பெருத்த ஆதங்கமா இருக்கு. அது அவங்களுடைய பெருத்த ஆதங்கமா இருக்கு. அங்க இந்த மக்களிடமே நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்திருக்கு சார், வந்திருக்கு. அவ்வளோ இப்பதான் அதிகமா இருக்கு சார். இப்பதான் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. வெளியே போக முடியல. இந்த கவுர் கட்டி நடப்பு இருக்காங்க. இந்த மேல ஒருத்தர் தங்கி இந்த எடுக்க முடியல. இந்த மாதிரி பாதிப்பு அதிகம் கூட்டு வர போயிருக்காங்க சார். கவுர் கட்டி இழுத்துட்டு வர போயிருக்காங்க. இந்த ஏரியாவில் யாருமே என்ன எதுனே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பசங்களோட சின்ன குழந்தை குட்டியோட எல்லாமே பசி பட்டினிமா கிடக்குறோம். இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணி கொடுங்க. 10 மணிக்கு அந்த 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, 2 வயசு ஒண்ணு, 4 வயசு ஒண்ணு, 5 வயசு ஒண்ணு, காப்பாத்துங்க. தண்ணி கம்மியா போகும்னு நினைச்சிட்டாங்க. இங்க தண்ணி அதிகமா போகும். எல்லாம் ஏறி உடஞ்சி தின்னு சொல்லணுமா சொல்றது இல்லையா? யாருமே சொல்லல. அவங்க உள்ள இருந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்களை தூக்கிட்டு எப்படி வருவாங்க? என்னை காப்பாத்துங்கன்னா எங்க ரோட்டை தான் பார்க்க முடியும். நம்ம காப்பாற்ற முடியுமா? தண்ணி இப்பதான் குறைஞ்சிருக்கு. அவ்வளவு தரம் பாக்குற அந்த பிள்ளைங்க சின்ன ரிசு அடிச்சு போய் தான் என்ன பண்ணிருக்க முடியும்? 3 பொட்டை பிள்ளைங்க பாக்கணுமா பாக்கல. இன்னி வரைக்கும் சரி, அங்க போனவங்க ரோட்டுக்கு அண்ணாண்ட போயிட்டாங்க. திரும்பி குடுக்கல. தண்ணி வந்துச்சு. இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா கொடுக்க இல்லையா? அவங்க எந்த தண்ணி குடிப்பாங்க? கரண்ட் இல்ல, எதுவும் இல்ல. இந்த தண்ணி குடிக்கிறாங்க. குடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. அதே சென்னையில எவ்வளவு செஞ்சு எவ்வளவு பண்ணாங்க. அது ஏன் கிராமம்னா பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. புரியுது. கிராமம் என்றால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதை கேட்கிறாங்க. இங்க அவ்வளவு மழைநீர் இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஆத்து வெள்ளம் ஏறி எல்லாருடைய நீரும் ஒன்று சேர கலக்கிறது. அது போல இல்லாமல் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிக மோசமான ஒரு நிலைமை. மழை சாரலும் பெய்ய தொடங்கி இருக்கு. நீங்க பார்க்கலாம். குடும்பத்தோட நம்மளே எச்சரிக்கிறாங்க, நீங்க அதுக்கு மேல போகாதீங்க, ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியா இருக்குன்னு. ஆனா இந்த ஊர் மக்கள் அதையும் தாண்டி பலர் அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க வீட்டுக்கு தேவையானது போறது, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இந்த இடத்துல நம்ம செய்தியும் சேகரிக்க வேண்டியதா இருக்கு. மிக மோசமான ஒரு நிலைமையை விழுப்புரம் மாவட்டம் சந்தித்து இருக்கிறதுன்றதுக்கு இந்த ஊரவே ஒரு சிறிய சான்றாக நம்ம பார்க்கலாம். சிறியதுன்னு சொல்றது இதோட பாதிப்பு அல்ல. இந்த சிறிய கிராமத்திற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துயர சம்பவத்தை இது போல பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அரசு அதே போல மாவட்ட நிர்வாகம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. முற்றிலுமாக அந்த ஆறு அப்படியே அந்த கிராமத்திற்குள் செல்வதை பார்க்க முடிகிறது. அங்கிருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.